அலங்கார அன்னையே உபகார அன்னையே அழகான குமரியிலே கோயில் கொண்டவளே. அலங்கார அன்னையே உபகார அன்னையே அழகான குமரியிலே கோயில் கொண்டவளே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே, அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே. திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். உடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம், கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம், பாடிடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய இறைமக்களே, அன்னை மரியாளின் பக்தர்களே, தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தும் வணக்கமும். மே மாதம் வணக்க மாதம், சிற்றாலயம் தொடங்கி பேராலயம் வரை அன்னை மரியாளுக்கு பல வழிபாடுகளும் சிறப்பு நிகழ்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. மாதா தொலைக்காட்சியில் சிறப்பு நிகழ்வாக 24 மணி நேரம் ஜெபமாலை நடக்கிறது. இதன் இறுதி நிகழ்வாக நம்முடைய சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் மேதகு லூர்து ஆனந்தம் அவர்கள் இந்த திருப்பலி நிறைவேற்றி நம் ஒருவருக்காகவும் அகில உலக திருச்சபைக்காகவும் ஜெபிக்கிறார்கள். இந்த நல்ல நாளில் புனித ஜஸ்டின் மறைசாட்சியர் இவருடைய விழாவையும் கொண்டாடுகின்றோம். இவர் இரத்தம் சிந்தி எவ்வாறு இயேசுவுக்கு சான்று பகர்ந்தாரோ, அன்னை மரியாள் எவ்வாறு தாழ்ச்சி நிறை வாழ்வாலும் தூய செயல்பாடுகளாலும் இறைவனுக்கு சான்று பகர்ந்தாரோ, இவர்களைப் போல நாமும் எந்நாளும் இறைவனுக்கு சான்று பகர்ந்து ஒவ்வொரு நாளும் இறைவனை மாட்சிப்படுத்தக்கூடியவர்களாக நம் ஒருவரையும் உருமாற்ற திருப்பலியில் மன்றாடுவோம்.
இத்தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் ஆகியவற்றை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு கோருவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரம் ஆண்டவரே, இரக்கமாயிரம். இயேசுவே, இரக்கமாயிரம். இயேசுவே, இரக்கமாயிரம். 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 மன்றாடுவோமாக. இறைவா, இயேசு கிறிஸ்து பற்றிய ஒப்புயர்வற்ற அறிவை சிலுவையின் மடமை வழியாக மறைசாட்சியான புனித ஜஸ்டினுக்கு வியத்தகு முறையில் கற்பித்தீரே. அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் தவறான கொள்கைகளின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு நம்பிக்கையில் உறுதியோடு இருப்போமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. திருத்தூதர் யூதா எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருத்தூதர்கள் முன்னுரைத்த வார்த்தைகளை நினைவில் கொள்ளுங்கள். தூய்மை மிகு விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு உங்கள் வாழ்வை கட்டி எழுப்புங்கள். தூய ஆவியின் துணையுடன் வேண்டுதல் செய்யுங்கள். கடவுளது அன்பில் நிலைத்திருங்கள். என்றும் உள்ள நிலை வாழ்வை பெற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை எதிர்பார்த்திருங்கள். நம்பத் தயங்குவோருக்கு இரக்கம் காட்டுங்கள். வேறு சிலரை அழிவு தீயிலிருந்து பிடித்திழுத்து காப்பாற்றுங்கள். மற்றும் சிலருக்கு இரக்கம் காட்டும்போது எச்சரிக்கையாயிருங்கள். ஊனியல்பால் கரைப்பட்ட அவர்களது ஆடையையும் வெறுத்து தள்ளுங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மாட்சி திருமுன் மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்ல மீட்பராகிய ஒரே கடவுளுக்கு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் மாட்சியும் மாண்பும் ஆற்றலும் ஆட்சியும் ஊழி காலம் தொட்டு இன்றும் என்றென்றும் உரியன. ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 63. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. 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 ஆண்டவரே,
ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம்மாற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றே. ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வனமே உம்மை போற்றுவேன். கை கூப்பி உமது பேரை ஏற்றுவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி உங்களுக்கு நிறைவாக கூடிக்கொள்வதாக. அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே
ஆட்சி உமக்கே. அதிகாரம் 11 திருவசனங்கள் 27 முதல் 33 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மீண்டும் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு கோவிலில் நடந்து கொண்டிருந்த போது தலைமை குருக்கள், மறைநூல் அறிஞர்கள், மூப்பர்கள் ஆகியோர் அவரிடம் வந்து, எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர்? இவற்றை செய்ய உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நானும் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் மறுமொழி கூறுங்கள். அப்போது எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என நான் உங்களுக்கு சொல்லுவேன். திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் யோவானுக்கு விண்ணகத்திலிருந்து வந்ததா அல்லது மனிதரிடமிருந்து வந்ததா? எனக்கு பதில் சொல்லுங்கள் என்றார். அவர்கள் விண்ணகத்திலிருந்து வந்தது என்போமானால் பின் ஏன் அவரை நம்பவில்லை என கேட்பார். எனவே மனிதரிடமிருந்து வந்தது என்போமா என்று தங்களிடையே பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் மக்கள் அனைவரும் யோவானை ஒரு இறைவாக்கினராக கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள். எனவே அவர்கள் இயேசுவிடம், எங்களுக்கு தெரியாது என்று பதிலளித்தார்கள். இயேசுவும் அவர்களிடம், எந்த அதிகாரத்தால் இவற்றை செய்கிறேன் என்று நானும் உங்களுக்கு கூற மாட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவிலும் அன்னை மரியாவிலும் என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவின் வணக்க மாதத்தை நாம் மே மாதம் 31ஆம் தேதி நேற்று நள்ளிரவோடு நிறைவு செய்திருக்கிறோம். அன்னையின் வணக்க மாதம் இதுவல்லவோ, அனைவரும் இதனை சிறப்பாக கொண்டாடிட கூடி வருவிர், அன்னையின் வணக்க மாதம் இதுவல்லவோ என்ற பாடலின் வரிகள் கடந்த மாதம் முழுவதும் நம்முடைய மனங்களிலே ஒலித்து கொண்டிருந்தன. அன்னை மரியாவினுடைய வணக்க மாதம் என்பது, மே மாதம் என்பது பல ஆண்டுகளாக கத்தோலிக்க திருச்சபை கடைப்பிடித்து வருகிற ஒரு நல்ல மரபு. இதனுடைய வரலாற்றுக்கு சென்றீர்கள் என்றால், அன்னையின் வணக்க மாதம் மே மாதம் என்பது ஜெர்மன் நாட்டிலே ஆரம்பமானது. 14ஆம் நூற்றாண்டு தொடங்கி அன்னையின் வணக்க மாதம் மே மாதத்திலே கொண்டாடப்பட்டு வருகிறது. தொடக்கத்தில் ஆண்டவர் இயேசு தொங்கிய உண்மையான திருச்சிலுவையை கண்டுபிடிப்பதற்காக எடுக்கப்பட்ட மே முயற்சிகள், அதற்கு பிறகு ஆண்டவர் இயேசுவினுடைய வெந்நீர்ப்புக்கு முந்திய ஒரு வார ஜெபங்கள் ஆகியவை இறுதியாக மே மாத வணக்க மாதமாக வளர்ச்சி பெற்றிருக்கின்றன. மே மாதம் என்பது ஐரோப்பாவில் முக்கியமான மாதம். வசந்த காலத்தினுடைய தொடக்கத்தில் விவசாயிகள் விதைகளை விதைத்து விவசாயம் செய்ய ஆரம்பிப்பார்கள். அப்பொழுது போதுமான மழையும் போதுமான காற்றும் போதுமான வெளிச்சமும் வேண்டும். அப்பொழுதுதான் பயிர்கள் நன்றாக வளர்ந்து நல்ல மகசூலை கொடுக்கும். எனவே மே மாதத்திலே விவசாயிகள் நல்ல காலச்சூழலுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அதோடு வயல்களை எல்லாம் மந்திரிக்கிற வழக்கமும் ஏற்பட்டது. ஃப்ளூவ ப்ரொசஸியோன் என்று இன்றும் அழைக்கப்படுகிறது.
குறிப்பாக ஆண்டவர் இயேசுவினுடைய விண்ணேற்பு பெருவிழாவன்று வயல்வெளிகளிலே குதிரைகள் நிறைய அணிவகுத்து செல்ல குதிரைகளுடைய அணிவகுப்பும் நடைபெறும். எப்படி காலச்சூழல் நன்றாக அமைய ஜெர்மானியர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். விண்ணேற்புக்கு முந்திய வாரம் முழுவதும் இறைவனிடம் நல்ல காலச்சூழலுக்காக மன்றாட ஆரம்பித்தார்கள். விண்ணேற்பு விழாவை தந்தையாகிய இறைவன் தன் மகன் இயேசு கிறிஸ்துவை தன் வலப்பக்கத்தில் அமர வைத்த தினத்தை தந்தையின் விழா, ஃபாதர்ஸ் டே என்றும் கொண்டாட ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு இந்த காலச்சூழலுக்காக ஜெபிக்கப்பட்ட ஜெபங்கள் எல்லாம் அன்னை மரியாவிடம் எழுப்பப்படுகிற ஜெபங்களாக மாறின. அது கால ஓட்டத்திலே 18, 19ஆம் நூற்றாண்டுகளிலே மரியன்னைக்கு நேர்ந்தளிக்கப்பட்ட மாதமாக மே மாதம் மாறியது. குறிப்பாக 2ஆம் உலகப்போர் காலத்திலே திருத்தந்தை 12ஆம் பச்சிநாதர் எல்லோரும் மே மாதத்தை கடைப்பிடிக்க வேண்டும், மே மாதத்திலே திருச்செபமாலை சொல்லி அன்னை மரியாவிடம் ஜெபித்து விரைவில் போர் முடிவுக்கு வர ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த ஜெபங்களுடைய பலன் கைக்கு மேல் கிடைத்தது. விரைவிலே போரும் நிறைவு பெற்றது. 1942ஆம் ஆண்டு ஆரம்பித்த 2ஆம் உலகப் போர் 1945 முடிவுக்கு வந்தது. எனவே அன்னை மரியாவிடம் எழுப்பப்படுகிற ஜெபங்கள் இறைவனால் உடனடியாக கேட்கப்படுகிறது என்ற ஒரு வரலாற்று அனுபவத்தை கிறிஸ்தவர்கள் மேற்கொண்டார்கள். எனவே 19, 20ஆம் நூற்றாண்டுகளில் சுவிட்சர்லாந்து, இத்தாலி, பிரான்ஸ் என்று மே மாத வணக்க மாதம் என்பது அன்னையின் வணக்க மாதமாக மாறியது. நம்முடைய நாட்டிலும் தமிழகத்திலும் பிரான்ஸ் நாட்டிலிருந்து வந்த மறைப்பணியாளர்கள் இந்த மே மாத பக்தி முயற்சியை அறிமுகப்படுத்தினார்கள். எனவேதான் இந்த மாதம் முழுவதும், ஏன் நம்முடைய மறை மாவட்டத்தில் எல்லா கிளைப்பங்குகளிலும் திருவிழா நடைபெறுவது இந்த மே மாதத்தில்தான். மே மாதத்திலே ஆலயங்கள் அலங்கரிக்கப்படுகின்றன, அன்னையினுடைய சுரூபம் அலங்கரிக்கப்படுகிறது, திருச்செபமாலை சொல்லப்படுகிறது. எப்படி ஐரோப்பாவில் நல்ல காலச்சூழலுக்காக ஜெபித்தார்களோ அதே போல மழைக்காக ஜெபிக்கிற வழக்கமும் இந்த மே மாதத்திலே ஆரம்பமானது. விரைவிலே நம்முடைய விவசாயிகள் விதைகளை விதைக்க ஆரம்பிப்பார்கள். எனவே நல்ல மழை இருக்க வேண்டும், நல்ல காலச்சூழல் வேண்டும் என்று நம்முடைய அடிப்படை தேவைக்காக அன்னையிடம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். இப்படி அன்னையினுடைய வணக்க மாதம் என்பது மிகச் சிறப்பாக கடைப்பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக கடைப்பிடிக்க வேண்டும். அப்படி செய்கிற பொழுதுதான் நம்முடைய ஜெபங்கள் அன்னை மரியாள் வழியாக இறைவனுடைய திருப்பாதத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றன. நாம் நலமாக வளமாக வாழ முடியும். கத்தோலிக்க திருச்சபை மட்டுமல்ல, கீழை திருச்சபைகளும் ஆங்கிலிக்கன் திருச்சபையும் மரியன்னை வணக்கத்தை போற்றுகின்றன. மரியன்னையை பீடத்தில் ஏற்றி இறைவனுடைய தாயாக கொண்டாடுவதால் இறைவன் தான் கொண்டாடப்படுகிறார். அன்னை மரியா என்றி ஆண்டவர் இயேசுவினுடைய பாஸ்கா மறைபொருளையோ அல்லது மீட்பு திட்டத்தையோ நாம் புரிந்து கொள்ள முடியாது. எனவே அன்னை மரியா புனித யோவான் தன்னுடைய நற்செய்திகளில் வர்ணிப்பது போல திரு அவையினுடைய ஒரு மாதிரியாக திகழ்கிறார். திரு அவை எப்படி இறை வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும், இறை வார்த்தையின் வழியில் எப்படி நடக்க வேண்டும், இறைவனுடைய திருவுளத்தை எப்படி ஏற்று வாழ வேண்டும் என்பதற்கு அன்னை மரியா சிறந்த எடுத்துக்காட்டு. அவருடைய பணிவு, அவருடைய தாழ்ச்சி, அவருடைய இறை திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளும் உகந்த மனப்பான்மை, ஏன் இறுதியாக கல்வாரியில் கூட
தன்னுடைய மகன் துடிதுடித்து சாகிற வேளையில் அதை இறை திருவுளம் என்று ஏற்றுக்கொண்டவர். அது மட்டுமல்ல, மகன் இறந்ததோடு அனைத்தும் முடிந்தது என்று பல பேர் நினைத்தார்கள். இயேசுவின் எதிரிகள் நினைத்தார்கள், ஏன் இயேசுவின் சீடர்கள் கூட நினைத்தார்கள். ஆனால் அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையிலே நம்பினார். அவர் தூய ஆவியை அனுப்பும் வரை இயேசுவினுடைய சீடர்கள் எருசலேமிலிருந்து செல்லக்கூடாது என்பதனை அவர் உறுதியாக நம்பினார். எனவே அவர்களை எல்லாம் இணைத்து ஜெபத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுதுதான் தூய ஆவியார் இயேசுவினுடைய சீடர்கள் மேலும் அன்னை மரியாவின் மேலும் பொழியப்படுகிறார். எனவே அவருடைய வருகையால் திருச்சபை பிறக்கிறது, திருச்சபை பரவுகிறது, திருச்சபை பெரிய அரசுகளையே ஆட்டம் காண வைத்தது, தொடக்கத்தில் ரோமை அரசை. எனவே இப்படி அன்னை மரியா இறைவனிலே நம்பிக்கை கொண்டவர், தன் மகனுடைய வார்த்தையிலே நம்பிக்கை கொண்டவர். எனவேதான் அவர் இயேசுவினுடைய இறப்பு, உயிர்ப்பு, விண்ணேற்றத்திற்கு பிறகு தூய ஆவிக்காக சீடர்களை காத்திருக்க செய்தவர், அவர்களை ஒருங்கிணைத்த ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர். அதனால்தான் பெந்தகோஸ்தே ஞாயிறுக்கு அடுத்த திங்கட்கிழமை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மரியன்னையினுடைய விழாவாக, மரியன்னை திருச்சபையின் அன்னை என்ற விழாவாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். எனவே இப்படி அன்னை மரியா இயேசுவோடும் மீட்பு திட்டத்தோடும் பிரிக்க முடியாத நபராக இருக்கிறார். அவருடைய பரிந்துரை 2000 ஆண்டுகளாக எவ்வளவு பலமானது, வலுவானது, சக்தி மிக்கது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே நாம் அன்னை மரியாவினுடைய பக்தி முயற்சியை வளர்ப்படுப்பதின் வழியாக நாம் நம்முடைய வாழ்வுக்கு அனைத்து அருள்நலங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். எனவே தொடர்ந்து அன்னை மரியாவினுடைய பக்தி முயற்சியை, குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் வணக்க மாதத்தை நாம் சிறப்பாக முன்னெடுக்க வேண்டும். இறுதியாக இன்றைய நற்செய்தியிலே அதிகாரம் பற்றிய விவாதம் ஏற்படுகிறது. ஆண்டவர் இயேசுவை நீர் இப்படியெல்லாம் பேசுவதற்கு, இப்படியெல்லாம் செயல்படுவதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவும் திருப்பி கேட்கிறார், ஒரு கேள்வி கேட்கிறார். திருமுழுக்கு யோவானுடைய திருமுழுக்கு எங்கிருந்து வந்தது? விண்ணிலிருந்து வந்ததா, மண்ணிலிருந்து வந்ததா? அதனை விவாதிக்கிற பொழுது விண்ணிலிருந்து வந்தது என்றும் சொல்ல முடியாது. சொன்னால் ஏன் நீங்கள் நம்பவில்லை என்று கேட்பார். மண்ணிலிருந்து வந்தது என்று சொன்னால் மக்கள் அவர்களை நொய்யப்படைத்து விடுவார்கள். காரணம், திருமுழுக்கு யோவான் இறைவனிடமிருந்து வந்தவர் என்று எல்லோரும் நம்பினார்கள். இறுதியாக அவர்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார். இயேசுவும் எனக்கும் தெரியாது என்று சொல்லவில்லை, அப்படி என்றால் நானும் உங்களுக்கு சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார். இதுதான் அதிகாரம். அதிகாரம் பற்றிய விவாதம் எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. குடும்பத்தில் யாருக்கு அதிகாரம்? கணவனுக்கா, மனைவியா? பள்ளிக்கூடத்தில் யாருக்கு அதிகாரம்? தலைமை ஆசிரியருக்கா, ஆசிரியர்களுக்கா? எப்படி எல்லா இடங்களிலும் அதிகாரம் பற்றிய விவாதம் காணப்படுகிறது. அதிகாரம் என்பது அத்தாரிட்டி, இறுதி முடிவை எடுப்பதற்கும் எடுத்த முடிவை செயல்படுத்துவதற்கான ஆற்றலும் கொண்டது யார் என்பதுதான். எனவே அதிகாரம் என்பது வார்த்தையில் வருவது அல்ல, வாழ்க்கையில் வருவது. யார் தங்களுடைய வாழ்வை, தங்களுடைய பொறுப்பை சரியாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அதிகாரம் வருகிறது. வார்த்தையில் அதிகாரம் வருவதில்லை. யார் சிறப்பாக செயல்படுகிறார்களோ, நல்ல ஆசிரியருக்கு மாணவர்கள் கீழ்ப்படுகிறார்கள், நல்ல தலைமை ஆசிரியர், பொறுப்பான தலைமை ஆசிரியருக்கு ஆசிரியர்கள் கீழ்ப்படுகிறார்கள். அப்பா தன்னுடைய கடமையை சிறப்பாக செய்தால் பிள்ளைகள் எல்லாம் கீழ்ப்படுகிறார்கள். எனவே அதிகாரம் என்பது ஒருவருடைய கடமையை அவர் சிறப்பாக நிறைவேற்றுவதிலே அடங்கியிருக்கிறார். இறுதியாக அதிகாரம் என்பது இறைவனிடமிருந்து வருகிறது. நம்முடைய பேராயர்களிலே ஒருவர் கசிமீர் ஞானாதிக்கம், நினைவில் வாழும் பேராயர் கசிமீர் ஞானாதிக்கம் அவர்கள், அவருடைய பெயரிலே ஞான ஆதிக்கம். அவர் இதை பற்றி பேசுகிற பொழுது சொல்லுவார்,
உண்மையான அதிகாரம் என்பது ஞானத்தின் ஆதிக்கம், பதவியின் ஆதிக்கம் அல்ல, பணத்தின் ஆதிக்கம் அல்ல. இவற்றை வைத்து சில பேர் ஆதிக்கம் செலுத்த பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையான ஆதிக்கம் இறைவன் தருகிற சரியான அறிவு, ஞானத்திலிருந்து வருகிறது. எனவே நாம் அனைவரும் இறை ஞானத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக, இறை ஞானத்தை கொண்டவர்களாக, அதனால் அதிகாரமிக்கவர்களாக வாழ வேண்டும் என்று ஜெபிப்போம். குறிப்பாக இன்று நாம் நினைவு கூறும் புனித ஜஸ்டின் 150ஆம் ஆண்டுக்கு முன் வாழ்ந்த இறையியலார் மறைசாட்சி. அவர் இத்தகைய இறை ஞானத்தை தன்னுடைய போதனையிலே வெளிக்காட்டினார். எனவே புனித ஜஸ்டினுடைய பரிந்துரையால், அன்னை மரியாவின் மன்றாட்டால் நாம் அனைவரும் சரியான அதிகாரத்தை கொண்டவர்களாக, எம்பவர்டு ரைட்லி வாழவும் சிறக்கவும் இறையருளை மன்றாடுவோம். ஆமென். நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். திரு அவைக்காக நீரினாலும் புதுப்பிக்கும் தூய ஆவியாலும் மீட்பளிக்கும் தந்தையே இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும் என்றும் உமக்கு உகந்தவர்களாகவும் நேர்மையுள்ளவர்களாகவும் நேரிய உள்ளமுடையோராயும் வாழ்வதற்கு தேவையான அருள் வரங்களை அளித்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் பிறப்பிடமே எம் இறைவா, நாட்டு மக்கள், அரசியல் சமுதாய தலைவர்கள் அனைவரும் மக்களின் நல்வழியிலும் அக்கறையுடன் சுயநலம் இல்லாமல் செயல் திட்டங்களை தீட்டவும், மக்களுக்கு நலம் தரும் திட்டங்களை மட்டும் செயல்படுத்த நல்லறிவும் நல்மனமும் தந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலக அமைதிக்காக மன்றாடுவோம். அனைவரையும் அன்பு செய்யும் தந்தையே இறைவா, பிளவுபட்டிருக்கின்ற தனி மனிதரும் குடும்பங்களும் குழுக்களும் சமூகங்களும் இம்மகிழ்வின் காலத்தில் மன்னிப்பின் மகத்துவத்தை உணர்ந்து மன்னித்து அன்பு செய்து ஒருவரையொருவர் ஏற்றுக்கொண்டு உறவின் சமூகமாக வாழ்வதற்கு வேண்டிய நல்லுள்ளத்தை அனைவருக்கும் அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனித நேயத்திற்காக உறவுகளின் உறவே இறைவா, உம்மால் படைக்கப்பட்ட அனைத்து மக்களும் உமது அன்பில் நிலைத்து ஒருவரை ஒருவர் அன்பு செய்து மதித்து ஒற்றுமையுடன் வாழவும், சாதி மத சுயநலமின்றி வாழவும் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, எம் மாதா தொலைக்காட்சியை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இதற்காக அயராது உழைக்கும் ஆயர், அருள் பணியாளர்கள், ஊழியர்கள் மற்றும் நன்கொடையாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உடல் உள்ள சுகம் தந்து எம் தொலைக்காட்சி மென்மேலும் வளர நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் ஊற்றாகிய இறைவா, அன்பு ஒன்றே உமது குணம், அன்பு ஒன்றே உமது நிலைப்பாடு. எனவேதான் புனித யோவான் அன்பே கடவுள் என்றார். உம்முடைய அன்பு திருவுளத்தால் உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிற்கு அனுப்பி பாவத்திலிருந்து இந்த உலகை மீட்டுக்கொண்டீர். எங்கள் அனைவரையும் உம்முடைய மக்களாக மாற்றிக்கொண்டீர். எங்களுடைய அன்றாட வாழ்வுக்கு எங்களுக்கு பரிந்து பேசுபவராக அன்னை மரியாவையும் புனிதர்களையும் தந்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இன்றைய நாளிலே நாங்கள் தொடர்ந்து அன்னை மரியாவினுடைய பரிந்துரையையும் இன்றைய நாளின் பாதுகாவலர் புனித ஜஸ்டினின் பரிந்துரையை பெற்று என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ கிருபை புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாடும் உந்தன்
கைவண்ணம் கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் உண்டாகமே. கோயில்கள் பாடும் கிளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் உண்டாகமே. இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் நமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித ஜஸ்டின் பற்றுறுதியுடன் போராடி கிறிஸ்துவினுடைய மறை நிகழ்வின் உண்மையை நிலைநாட்டினார். நாங்களும் இம்மறை நிகழ்வில் தகுதியோடு பங்கு பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறை சாட்சியான புனித ஜஸ்டின் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு நாங்களும் சேர்ந்து இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 ஆண்படிகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர்.
உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகமே. ஏனெனில் உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். ஆகவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவா, உமது திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியுள்ள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளங்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் மறைமாவட்டத்தின் பாதுகாவலர் அருளானந்தர், புனித ஜஸ்டின், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டல்களால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இவ்வழி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக
உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்ற ஆண்டவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னை நினைந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் செய்ய எனது ஆன்மா நலமடையும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகிறோம். மறைசாட்சியான புனித ஜஸ்டினுடைய படிப்பினைகளை கடைப்பிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றி உள்ளவர்களாக இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசி பெற தலை வணங்கி ஜெபிப்போம். புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் புனித ஜஸ்டினுடைய சிறப்புமிக்க வேண்டலால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தனது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவரின் பரிந்துரையால் இம்மையில் தீமையில் இருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணிபுரிவதில் என்றும் கருத்தூன்றியவர்களாக காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திருச்சபையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்வை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
அவளுக்கு நன்றி. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், இந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார்.